அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியிலிருந்த சிலரை பட்சித்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் உடைய கிருபை உங்களோடு கூட எப்போதும் தங்கியிருக்க நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனித வாழ்விலே அன்றாடக ஜீவியத்திலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்து நாம் இந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து தியானித்து கற்று வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த செய்திகள் அநேகருக்கு பயனுள்ளதாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமையானவர்களே, முறுமுறுக்கிறவர்கள் முறையிட ஆரம்பிக்கிறார்கள். முறுமுறுக்கிற அனுபவம் அநேக மக்களுக்கு காணப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களை குறித்த ஒரு புள்ளி விவரத்தை நாம் கணக்கிட ஆரம்பித்தால் முறுமுறுக்காதவர்களை விரல் விட்டுத்தான் எண்ணக்கூடிய நிலை உண்டு. இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே, சமூக வாழ்விலே, ஆன்மீகத்தில் ஈடுபடுகிற மக்கள், ஏன் தேவ ஊழியர்கள், தேவ போதகர்கள் கூட பல சமயங்களிலே முறுமுறுத்து வாழ்ந்து வருகிறதை அன்றாடக வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை காணக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டிருக்கிறது. ஏன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே, செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிற என் வாழ்விலே கூட இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு ஊடாக நாம் கடந்து செல்லக்கூடிய நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே முறுமுறுக்கிற தன்மை நம்முடைய வாழ்விலே எவ்வளவு மோசமான விளைவுகளையும் மோசமான ஆபத்துகளையும் மோசமான அநேக கண்ணீருக்குரிய சம்பவங்களை உருவாக்கி விடுகின்றன என்பதை அறிந்து நாம் வேதனைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஒரு அருமையான குடும்பம் ஒரு திருச்சபையிலே ஆராதனைக்காக சென்றிருந்தார்கள். அவ்வாறு சென்று விட்டு ஆராதனை முடிந்து மகிழ்ச்சியோடு குடும்பத்தில் உள்ள கணவர், அதாவது தகப்பன், தாய், அந்த அருமையான பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து காரிலே அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டை நோக்கி. அந்த சமயத்திலே அந்த தகப்பனார் சொன்னார், இன்றைக்கு ஆராதனை சரியே இல்லை என்றார், முறுமுறுத்தார். தாய் சொன்னாள், இன்றைய செய்தி ரொம்ப நீளமாய் போய்விட்டது, சாரம்சம் என்பதே இல்லை என்று சொல்லி அவள் முறுமுறுத்தாள். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள மகள் சொன்னாள், இன்றைக்கு ஒர்ஷிப் அல்லது ஆராதனையின் பாடல்கள் ஒருவேளை உணர்ச்சிகளை தூண்டுகிற அளவுக்கு அது இல்லையே, செத்த வண்ணமாக இருக்கிறதே என்று முறுமுறுத்தாள். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு 8 வயது பையன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நாம் கொடுத்த அந்த காணிக்கை பணத்திற்கு இந்த ஆராதனை எவ்வளவோ மேல் என்று சொன்னான். இன்றைக்கி மனித வாழ்க்கையிலே ஆராதனைகள், சபைகள், ஊழியங்கள் அல்லது எங்கு பார்த்தாலும் மக்கள் முறுமுறுக்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஒரு முறை நான் ஒரு கப்பல் பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் தாமதமானது. கப்பலில் உள்ள பயணிகளெல்லாம் முறுமுறுத்து போராட ஆரம்பித்ததை என் கண்கூடாக பார்த்தேன். ஆகவே முறுமுறுப்புகள் வரும்போது அங்கு முறையிடுகிற வார்த்தைகளும் அங்கு தோன்றி விடுகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். எண்ணாகமும் 11ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். எண்ணாகமும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27 வரை வாசித்து பாருங்கள்.
எண்ணாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4-5 நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர்கள் முறுமுறுத்த நிலைப்பாடை அங்கு காண முடிகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராக அவர்கள் மோசேயின் தலைமைக்கு கீழாக அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலே அந்த பயணத்திலே 42 இடங்களில் அவர்களுடைய பயணம் நின்றது. 42 இடங்களிலே நின்ற பயணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். ஆகவே ஏறக்குறைய 42 இடங்களிலே நின்று புறப்பட்ட அந்த நிலைப்பாட்டை இஸ்ரவேல் மக்களுடைய அந்த பயணத்திலே கானானின் பயணத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, என் வாழ்விலே உங்கள் வாழ்க்கையிலே இதே போல பல சமயங்களில் ஆண்டவர் நிற்க வைக்கிறார், பிறகு புறப்பட வைக்கிறார், பிறகு பயணம் செய்யும்போது மறுபடியும் நிற்க வைக்கிறார், மறுபடியும் நம்மை பயணிக்க வைக்கிறார். இது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மையாகும். இன்றைக்கு நான் 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முறுமுறுக்கிற காரியங்கள், முறையிடுகிற காரியங்கள், இது இவ்வாறு நாம் செய்வோமானால் தேவனுடைய நியாய தீர்ப்பை இவைகள் கொண்டு வரும் என்பதை நான் மனந்திறந்து திருமுறையின் ஆதாரத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். முறுமுறுப்பு, முறையிடுதல், இந்த 2ம் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துவிடும் என்று பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் திருமுறையின் உண்மையிலே பார்த்தால் முறுமுறுப்பு, முறையிடுதல் 2மே ஆசீர்வாதங்களை அல்ல, தேவனுடைய கோபாக்கினையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கொண்டு வரக்கூடிய வலிமை படைத்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை வழுவி போகிற ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் 27 ஆண்டவருக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், முறையிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்ட அந்த முறுமுறுப்புகள் ஒட்டுமொத்தமாய் முறையிடுதலாக ஏகோபித்து எழும்பி விடுகிறது. இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களினாலே முறுமுறுத்து முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை வந்தது? என்னுடைய கணவன் ஏன் இப்படி இருக்கிறார்? நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? நான் செய்வதெல்லாம் சரியாய் செய்தாலும் நிகழ்வதெல்லாம் எதிர்மறையாகத்தானே அது வந்து விடுகின்றது என்று முறுமுறுத்து முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, முறுமுறுப்புகள், முறையீடுகள் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்துவிடும். பிலிப்பி நிருபம் 2ஆம் அதிகாரம் 16 பவுலடிகளார் சொல்கிறார், முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கமில்லாமல் எதை செய்தாலும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் சாப்பாடு நேரத்திலே அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். சாப்பாடுக்கு முன்பாக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று. நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்வார்கள். ஆனால் சாப்பிட ஆரம்பித்த உடனே அவருடைய வாயிலிருந்து வருகிற முறுமுறுப்புகள், முறையீடுகள், கோப கனலான வார்த்தைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர்கள் பண்ணின ஜெபங்களுக்கும் அவர்கள் பண்ணின துதி பலிகளுக்கும் அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது. அருமையானவர்களே, முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்களை நான் என்னுடைய வாழ்விலே கடல் கொள்ளைக்காரர்கள் என்று சொல்வது உண்டு. கடல் கொள்ளைக்காரர்கள் கப்பல் கடலில் வரும்போது அவர்கள் வழிமறித்து கொள்ளையிடுவார்கள். அதே போல இந்த முறுமுறுக்கிற மக்களும் உண்மையாகவே விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்விலே, உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அநேக காரியங்களை கொள்ளையடித்து அவர்கள் நம்முடைய வாழ்விலே பலதை இழக்க வைக்கிறார்கள். மீகாள் என்கிற ஒரு பெண் இருந்தாள். இவள் தாவீதினுடைய மனைவியாயிருந்தாள். இவள் சவுல் ராஜாவின் மகளாயிருந்தாள். தாவீது உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு வரும்போது அவன் சணல் நூல் வஸ்திரம் தரித்து ஆடி பாடி அவன் நடனமாடி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். இதை கண்டபோது மீகாள் என்ன செய்தாள்? அற்பமாய் அவனை எண்ணினாள். அது மாத்திரமல்ல, அவளுடைய வாயிலிருந்து முறுமுறுப்பான வார்த்தைகள் புறப்பட்டது.
இதை 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 பார்க்க முடிகிறது. ஆகவே தேவனுடைய தாசன் அவன் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த ஒர்ஷிப் ஆராதனை பலிகளை அவள் தவறாய் புரிந்து கொண்டதினாலே அவள் வாழ்க்கையிலே அற்பமாய் எண்ணினாள், முறுமுறுத்தாள், முறையிட்டாள். அதே சமயத்திலே அதலியா என்கிற ஒரு ராணி இருந்தாள். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே அந்த ராணி என்பவள் அங்கே உள்ள எல்லா ராஜ்ய பாரத்துக்குரியவெல்லாம் கொண்டு போட்டாள்.